ஹலோ காய்ஸ், நாங்கள் அவன் ஜேகே ப்ளாக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் நம்ம ஒரு கேக் செய்ய போகிறோம். அது செய்கிற வீடியோலாம் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் சொல்கிறேன். முக்கியமாக என்னென்னா, அவ்வளோ ஓவர் பட்ஜெட்டுக்கு போல் சும்மா ஒரு நார்மல் பட்ஜெட்டில் எங்களுக்கு 7 மணி பட்ஜெட்டை செஞ்சிருக்கோம். வீட்டிலேயே சாமான்லாம் எடுத்து போட்டு செஞ்சிருக்கோம். எப்படி உங்களுக்கு பிடிக்கும், எங்களுக்கு ஒரு ஆசை கேக் செய்யணுன்றது அதில் செய்ய போகிறோம். பிடிச்சிருந்த மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ. அப்போ எப்படி செய்கிறோம், அது ருசியாக இருக்கா, அது அந்த அந்த இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்படியே மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். பாய். இது என்னென்னு சொன்னால் கைஸ், முட்டையை அடித்து போட்டிருக்கி. முட்டையை அடித்து போட்டு 5 முட்டை போட்டிருக்கி. 5 முட்டையும் நல்லா கலக்கணும். அடுத்தது என்னென்னா காய்ஸ், நம்ம என்ன போட போகிறோம் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா சீனி தான் போட போகிறோம். சீனி இந்த அளவு தான் போடணும். இந்த கிளாஸில் நம்ம இப்போ இந்த அளவு செய்ய போகிற வேண்டாம். 5 முட்டைக்கு ஏற்ற மாதிரி இந்த அளவு சீனி, இந்த அளவு கூப்புமா போடணும், இந்த அளவு தான் சோடா, எல்லாம் இந்த அளவு தான் எல்லாம் செய்யணும். இப்போ சீனியை கொட்டி போட்டு எல்லாத்தையும் இதே அளவு தான் போடணும். வேறு ஒரு அளவும் போடக்கூடாது, இதே அளவு தான் போடணும். ஒரு கிளாஸ் சீனியை இப்போ இதுக்குள்ளே போடுறோம். இப்போ அதையும் நல்லா கொட்டி போட்டு இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். வேறு வரையத்தை மிக்ஸ் பண்ணணும், உண்டா மிக்ஸ் பண்ணக்கூடாது. எல்லாத்தையும் வேறு வரையாக போட்டு மிக்ஸ் பண்ணணும். ஒரு சாமானை போட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது என்ன போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் அதே அளவு, அதே கிளாஸில், அதே மாதிரி அதே அளவோடு போடணும். கொஞ்சமும் குறையப்படா. அதை போட்டு நல்லா கலக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்மளோட மிக்சிங்லாம் இறக்கி நம்மளோட கேக்கோட டிசைன் இப்படி ருசியெல்லாம் நம்மளோட மிக்சிங்கில் இறக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி பட்டுத்திப்பேன். இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே ஜொக்கில் அதே அளவு அந்த சீனி உடையோக்கெலாம் போடுறோம். அதே அளவு சோடா, ஒரு கிளாஸ் சோடாவை அதுக்குள்ளே போடணும். எல்லாம் ஒரே அளவாக தான் இருக்கணும், அளவு மாறக்கூடாது. ஒரே அளவாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதையும் போட்டு இப்போ என்னென்னா கைஸ், அதே கிளாஸில் 4 கிளாஸ் கூப்புமா எடுத்து வச்சுருக்கோம். கூப்புமா எடுத்து 4 கிளாஸில் வச்சுக்கோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் கலக்கணும். அப்படியே போட்டு கலக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ கொஞ்சம் போட போகிறோம். இப்போ அதுக்குள்ளே கொஞ்சத்தை போட்டு தான் கலக்கணும். அடுத்தது என்னடா, இப்போ பேக்கிங் பவுடர் அந்த கரண்டியால் 2 கரண்டி, இந்த கரண்டியால் 2 கரண்டி போடணும். 1 அடுத்து 2 கரண்டியை போட்டு இப்போ கொஞ்சம் மிக்சிங் பண்ணணும்.
இப்போ உங்களுக்கு பார்க்கக்குள்ள தெரியும் இப்படி மிக்சிங் வந்து இப்போ அடுத்தது வந்து அந்த கொஞ்சம் நம்மளோட அடுத்த உப்புமாவை கொட்டி அது பார்க்கக்குள்ள தெரியும் அந்த மிக்சிங் நல்லா பட்டிருக்கேன். அடுத்த உப்புமாவை கொண்டு நல்லா கலக்கிற மிக்சிங்கான ஆண்டு கொட்டு மிக்சிங்கான அடியும் நல்லா அடுத்த உப்புமாவை கொட்டி கலக்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி படுத்தா இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி பட்டுட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி இப்படி இதே பதத்துக்கு இருக்கணும். மிக்ஸ் பண்ணி இப்போ இந்த மிக்சிங் வந்து எந்த அளவு எப்படி இருக்கணும்னா நாங்கள் இப்போ கரண்டியால் அள்ளி காட்டுவோம். கரண்டியால் அள்ளி அந்த பதத்துக்கு இப்படி இருக்கணும். இந்த காரங்க எப்படி இருக்கணும், இந்த இப்படி இருந்தால் தான் அந்த கேக் வந்து ஒழுங்காக வரும். அப்படியே ஒரு டிசைன் அந்த பதம் இல்லாட்டி ஒழுங்காக வராது. அப்படி இருக்கணும். கரண்டியால் இப்படி அள்ளி பார்க்கக்குள்ள இப்படி இருக்கணும். நல்லா கலந்துட்டு இப்போ என்னென்னா கேக்கு போடுறதுக்கு அழகான ரேகை ஒன்று எடுத்து வச்சிக்கோம். இப்போ இந்த ரேகையில் வந்து தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக தடவை போட்டு அதுக்கு மேலே கூப்பு மாவை போட்டு கூப்பு மாவில் வந்து ஒன்று இதஞ்சி வச்சு மிச்சதெல்லாம் தட்டி விட்டு வச்சிருக்கோம். இப்போ இதுக்குள்ளே வந்து இப்போ தட்டி போட்டு இப்போ ஒட்டி திரிக்கிறது எண்ணெயில் ஒட்டி திரிக்கிறது தான் இந்த இதுகள். இப்படி இருக்கக்குள்ளே அந்த இதை வந்து வலிச்சு விடணும். வலிச்சு விட்டு போட்டு அதை சமப்படுத்தணும். எல்லாத்தையும் வழியாக சமன்படுத்தி எடுத்தால் தான் அதை கொண்டு அவனுக்குள்ளே வைக்கலாம். அதை சமன்படுத்தி எடுக்கணும். இப்போ கைஸ் ஒரு மாதிரி எல்லாத்தையும் தட்டிக்கிட்டு எல்லாம் சமப்படுத்தி எடுத்தாச்சு. இனி மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு வேலை அவனுக்குள்ளே வைக்கிறது மட்டும்தான். இப்போ அடுத்த வேலை பார்ப்போம். அவனுக்குள்ளே வச்சா இனி அடுத்த வேலை வந்து எடுக்கிற மட்டும்தான் இருக்கி. இப்போ கொண்டு வச்சு அடுத்தது ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து எடுக்கணும். இப்படி வச்சு போட்டு உள்ளுக்குள்ளே வச்சு கேஸை போட்டு ஒரு 15 நிமிஷம் ஒரு மேக்ஸிமம் ஒரு அரை மணித்தாலும் இருந்தீங்கன்னா எல்லாம் ஓகே ஆயிரும். அரை மணித்தாலும் வெயிட் பண்ணி கேக்கை சாப்பிட மட்டும் நின்று சாப்பிட்டு ருசி பார்க்க. A few moments later. Guys, ஒரு மாதிரி கேக் ரெடி ஆயிடுச்சு. புழு நேரம் என்ன கட்டு ஒரு மாதிரி ரெடி ஆகிட்டு எல்லாம் சாப்பிடுத்து மிச்சத்தை தொடுவோம். வாங்க சாப்பிடுவோம். பாருங்கள் கைஸ், கேக் வந்து இப்படி சொப்டாக வரணும். இப்படி சொப்டாக வந்தால் தான் கேக் மாதிரி வரும். இப்படி சொப்டாக இருக்கணும். கட்டாயம் இப்படி சொப்டாக இருக்கணும் கைஸ். சாப்பிட்டு தெரிவி சொல்லு கைஸ். ஒரு மாதிரியா முடிஞ்சு வேலை. கேக் எல்லாம் ரெடி ஆகிட்டு நீ சாப்பிட்ற மட்டும் தான் மிச்சம். இவ்வளோ நேரம் ஒரு ½ இப்படி அரை மணி நேரம் பிடிச்சிருக்கு இந்த கேக் முடிக்கிறதுக்கு. ஒரு மாதிரி எல்லோரும் இதாக்கி வீட்டாக்களோட சேர்ந்து எடுத்தாச்சு. இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிடுறது நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். பாரு உண்மையிலே நல்லா இருக்கு கேக்கு. எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்கு. கைஸ், அப்படின்னா சேனலில் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இதே போல் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் போது நான் உங்களுக்கு JK Vlog. மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க கைஸ். பாய்.